தற்போதைய அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே இயங்கி வந்த இந்தியன் வங்கி கிளையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி கிளையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், இந்தியன் வங்கி கிளையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது, காரணம் என்ன? முழு விவரங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா, சங்கரன்கோவில் இந்தியன் வங்கி கிளையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் போராடி வருகின்றனர். இதனால் ஒரு பரபரப்பான சூழலான நிலை வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாக கட்டிடத்தின் மேல் தளத்தில் இந்தியன் வங்கி கிளை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை வங்கியிலிருந்து புகையுடன் கூடிய தீ கொழுந்துவிட்டு எரிவதைக் கண்டு அப்பகுதி மக்கள் சங்கரன்கோவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த அவர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக தீ விபத்து ஏற்பட்டதா என்பது விசாரணைக்கு பின்பே தெரிய வரும் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வங்கியின் உள்ளே உள்ள முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணினிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தீயில் இருந்து கருகி இருக்கலாம் என கூறப்படுகிறது. தற்போது வரை வங்கியின் விலை மதிப்புடைய பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் வைத்திருந்த பகுதியில் சேதம் ஏற்படவில்லை என வங்கியின் தரப்பில் கூறப்படுகிறது. இந்தியன் வங்கி கிளையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் குறித்து அறிந்த வாடிக்கையாளர்கள் தற்போது அப்பகுதியில் கூடி வருவதால் ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. மோனிஷா, ஹரிஹரன், தகவல்களுக்கு நன்றி.